நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சி அடைந்தனர். விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, அங்கிருக்கக்கூடிய மழை நிலவரம் குறித்து சொல்லுங்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த கோடை வெயில் என்பது வழக்கத்தை விட அதிகமாக இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அனல் காற்றோடு இந்த கோடை வெயில் சுட்டரித்து வந்த நிலையில பொதுமக்கள் கோடை மழையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக அவ்வப்போது விட்டு நாகையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கீழ்வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் அந்த வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் திடீரென அந்த கருமேகங்கள் சூழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அந்த மழையானது பரவலாக பெய்தது. இதனால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மிகுந்த உற்சாக மிகுதியில் ஆழ்ந்தார்கள் என்றே கூறலாம். குறிப்பாக அந்த வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்கு ஏதுவாக அந்த மழையில் சிறுவர்கள் சிலர் குத்தாட்டம் போட்டு மயிலக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளான காக்கல்நீ, தேவூர், பட்டமங்கலம், கூத்தூர், குருமனாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்துக்கு வரையிலும் இந்த மழை பெய்தனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதோடு அந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களும் இந்த மழையில் நனைந்தபடியே பயணம் மேற்கொண்ட ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த மழையானது பருத்தி சாகுபடிக்கு உகந்ததாக இருக்கும் எனவும் கோடை உழவு மேற்கொள்ள ஏதுவாக உள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். விவரங்களை அளித்தமைக்கு நன்றி பாலமுத்துமணி.